பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலிருந்தும் அவர் நீக்கப்படுவதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்திற்கும் ஒழுங்கிற்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டார் என்று அவருக்கு கடந்த 18ஆம் தேதி விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டது. டெல்லியில் காவல்துறையிடம் கட்சியை களங்கப்படுத்தக்கூடிய ஒரு பொய்யான புகாரை கொடுத்து அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். 6ஆம் தேதி டிசம்பர் மாதம். அதற்கு பிறகு 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில், நற்பெயரை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பொய்யான, அவதூறான, உண்மைக்கு விரோதமான செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களை ஏன் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு கடந்த 18ஆம் தேதி அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் அனுப்பப்பட்டது. அந்த நோட்டீஸ் ஒரு வார காலம் அவகாசம் அவருக்கு வழங்கப்பட்டு அதற்குள்ளாக அவர் அதற்கு உரிய பதிலை வழங்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனுடைய காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. அதுவரையில் அவர் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் பதிலும் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதன் மூலமாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு, நாங்கள் அனுப்பிய நோட்டீஸை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் பதிலளிக்காமல் அமைதி காப்பது என்பது, அது குறித்து அவருக்கு விளக்கம் சொல்வதற்கு ஏதும் இல்லை என்ற செய்தியின் அடிப்படையில் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலிருந்தும் அவர் நீக்கப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தது மட்டுமல்லாமல், அன்புமணி ராமதாஸ் அவருடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவித்ததோடு மட்டுமல்லாமல், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைக்கு அவருடைய செயல்பாடுகள் என்பது அமைந்திருந்தது. அதோடு மட்டுமல்ல, தந்தை மகன் உறவை சீர்குலைக்கக்கூடிய வகையில், குடும்ப நல்லுறவை கெடுக்கக்கூடிய வகையில் அவர் செய்த செயல் என்பது மாபாதக செயலை ஜி.கே. மணி அவர்கள் செய்திருக்கிறார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. இதை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பாட்டாளி சொந்தங்கள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த முடிவை இதற்கு முன்பாகவே எடுத்திருக்க வேண்டும் என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், அனுதாபிகள், கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பலமுறை வலியுறுத்தினார்கள். அது எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆனாலும் நீண்ட காலம் இந்த கட்சியில் அவர் தலைவராக இருந்தவர், கட்சிக்காக அவர் நீண்ட காலம் பொறுப்பில் இருந்து செயல்பட்டவர். எனவே அவர் தன்னை மாற்றிக்கொள்வார், திருத்திக் கொள்வார், தன் தவறை உணர்வார் என்று இத்தனை காலம் அவர் அமைதி காத்தார். ஆனால் இன்றைக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு இந்த முடிவை எடுத்து அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு ஜி.கே. மணி அவர்களை நீக்கி இருப்பது என்பது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு. அதற்காக கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு நாடகங்களை நடத்தினார், கட்சியை சீர்குலைக்கக்கூடிய பணியாற்றினார். ஒரு சினிமாவில் இரட்டை வேடம் போடுவார்கள், அதுபோன்ற இரட்டை வேடத்தை அவர் இந்த பிரச்சனை உருவானதிலிருந்து கடைபிடித்தார்.
ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஏதாவது இமயமலைக்கு சென்று விடுகிறேன், எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து விடுங்கள், நான் எந்த இடத்திலும் வெளியிலே நான் வரமாட்டேன், 2 கண்ணில் எந்த கண் என்று எனக்கு தெரியவில்லை, யாரை ஆதரிப்பது யாருக்கு நான் எதிராக இருப்பது என்று தெரியவில்லை என்று ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார். ஆனால் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுதான் அவருடைய உண்மையான சுயரூபம். அதுதான் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. மிக கடுமையான வார்த்தைகள், மிக மிக அவதூறான வார்த்தைகள். இதுவரையில் ஜி.கே. மணி அவருடைய தோற்றத்திற்கு, அவருடைய வெளிப்படுத்திய அவருடைய நடைமுறைக்கு நேர் மாறாக இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு கட்சி இந்த முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. அவசியமானது. ஒரு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒரு இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டை, ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது எல்லா கட்சிகளிலும் இது நடந்திருக்கிறது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல முடிவை, ஒரு முக்கியமான முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. அதன் மூலமாக எங்கள் கட்சி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.